நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஜூலை 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சூம் இணையவழி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள 9841665836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். பார் கம்பெனி அப்படின்னு ஒரு வார்த்தை நாங்க சேர்க்க போறோம் அப்படின்னு ஒரு வரைவு வருது 2017 வருது. அப்போ நான் கத்துறேன் யூடியூப்ல, ஐயா கவனிங்க, ஐயா கவனிங்க, ஐயா விவசாயிகளே கவனிங்க, விவசாய சங்கங்களே கவனிங்க. நான் கத்துறேன் யூடியூப் எவ்வளவு தூரம் போவோம், 100 பேருக்கு போவோம். சேலம் லட்சக்கணக்கில் இருக்கு. நான் ஒரு 100 பேர்ல கத்தி என்ன ஆகுது, கத்துன கதறின வரைவு நடந்ததுல இருந்து ஒரு 3 மாசமா கத்துன கதறின டயர் ஆயிட்டு தீர்மானம் ஆயிடுச்சு. பத்திரிகையில ஒரு 10,000 ரூபாய் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா பத்திரிகைக்கு அனுப்புறேன். எனக்கு ஒரு கோவம் வருது, எனக்குள்ள ஒரு ஆவேசம் வருது. எல்லாருக்கும் பத்திரிகைக்கு அனுப்புறேன். ஏதோ ஒரு பெரிய மலையை போய் சும்மா போய் குத்துன மாதிரி தெரியுது. பெரிய பாறாங்கல் மலையை குத்துற மாதிரி தெரியுது. நம்ம தான் சோசியல் மீடியா வந்துருச்சு, ரீச் ஆயிடும். பத்திரிகையில எவ்வளவு போட்டுருவாங்க, ஒன்னும் நடக்குது. ஒண்ணு அது ஒரு மேட்டரே இல்லை. ஆனா அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ஏக்கர் கையில வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுக்கணும். எத்தனை பேர் பயன்படுவாங்க? எத்தனை பேரு பயன்படுவாங்க? மக்களுக்கு நிலத்தின் மீது விழிப்புணர்வு இல்ல, சட்டத்தின் மீது விழிப்புணர்வு இல்ல. அவன் தூங்குறான், ரைட்டா சொல்லுவது, அவன் ஜாலியா இருக்கான், அவனுக்கு அதை பத்தி தான் கவலை கிடையாது, அவன் இருக்கான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு இப்போ ஆர்டிஐல நடத்துறாரு, அண்ணன் நடத்துறாரு, இதெல்லாம் நடத்துறாரு. ஏன் இன்வால்வ் பண்ணிக்கிறோம்? முதல்ல லேண்ட் சட்டம் கூட தெரிய வேணாம், ஆர்டிஐ சட்டம்னு ஒரு சட்டம் தெரிஞ்சு உள்ள உட்கார்ந்தா தானே அடுத்த அவனை நான் லேண்ட் இழுத்துன்னு போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்றது. ஆர்டிஐ தான் கேட்டு, ஒரு என்ட்ரி, ரைட்டுங்களா சொல்றது. அப்போ அதான் அண்ணன் மாநாடு நடத்தினா கூட சப்போர்ட் பண்றதுல இது பெரிய விளைவுகளை ஃபியூச்சர்ல ஏற்படுத்த முக்கியம் விழிப்புணர்வு. இந்த அறிவு வசப்படுத்துவது, மக்களை அறிவு வசப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த சட்டங்களை மக்கள் போகும்போது அங்க இயக்குறாங்கல்ல, உங்களுக்கு எதிராக ஒரு நல்ல சிக்கல் வருது சார், அது சட்டத்தாலேயே பிரச்சனை. இந்து சமய அறநிலையத்துறை வக்போர்டு, நீங்க வச்சிருக்கிற நிலத்தை அவங்க நிலன்னு அவங்க சொல்றாங்க, அதை விசாரிக்கிற அதிகாரியும் அவங்க தான், புகார் கொடுக்குறோம் அவங்க தான், நீதிபதியும் அவங்க தான். உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் சொல்ல வருது? புகார் கொடுக்குறோம் அவங்க தான், நீதிபதியும் அவங்க தான். சரியா வருமா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப இந்த சட்டம் ஏற்றாங்க, இது யாருக்கு பாதிப்பு? இப்ப கூப்பிடுறாங்க, இப்ப அழுகுறோம் உட்காந்து, ஐயா அவரு ஆடு தப்பா போடுவார் சார், மிரட்டுறாரு சார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப முன்கூட்டியே தடுக்க வேண்டியது யாரோட கடமை? அப்ப அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். மக்கள் எங்க வாட்ச் பண்றீங்க? சட்டங்கள் இயற்றும் பொழுது, தீர்மானம் போடும்போது, சட்டசபையில பேசும்பொழுது, ஒரு டீ கடையில நம்ம விவாதிக்கணும் சார். டீ கடையில விவாதிக்கணும், இந்த அமெண்ட்மெண்ட் தப்பு, இது நமக்கு பிரச்சனை, ரைட்டுல வருது. நேரடியா அது கூட பிரதமரை பார்த்து பேசுறாலும் போய் பேசணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அப்படி இருக்கணும். சாமானியம் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய சொலிசிட்டர் ஜெனரல் போய் பார்த்து பேசணும்னாலும் போய் பேசணும். ரைட்டா, இது எங்களுக்கு எதிரானது சார், தப்பு சார், நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படி எம்எல்ஏ போய் பார்த்து பேசுறாங்க. நீங்க கை தூக்குனா எங்களுக்கு பாதிப்பு சார் சொல்லணுமா இல்லையா? ஆக எந்த பிரச்சனையை கையில எடுத்து சுத்தணும்ன்றது கூட அவங்க தான் முடிவு பண்றாங்க. இன்னைக்கு நீ எதை பேசணும், இன்னைக்கு அந்த கஞ்சா கேஸ, கொக்கைன் கேஸ் தான் நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கணும். அதை கூட அவங்க தான் முடிவு பண்றாங்க, சட்ட அமெண்ட்மெண்ட்ல. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த முதல் தூண் இருக்கு இல்லையா, இது எம்எல்ஏ எம்பிக்களால் இயக்கப்படுகிறது. இந்த எம்எல்ஏ எம்பிக்களை அனுப்புறது மக்கள்.
மக்களை அனுப்புறதுனால அந்த சட்டங்கள் எல்லாம் திருத்தப்படும் போது தோணும். இந்த மக்கள் எங்க கோட்டை விடுறாங்கன்னா போதையில கேர்ல இருக்கும் போது அவங்களுக்கு எதிராக இங்க சட்டம் பாஸ் ஆகிடும். உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கான காரணம் சட்டத்திலேயே இருக்கும். சொல்லுங்க, இவங்க வந்து சொல்லுவாங்க அதிகாரிகள், நாங்க சட்டப்படி தான் செய்யறோம், நாங்க சட்டப்படி தான் செய்யறோம், சட்டப்படி தான் செய்யறோம், சட்டத்தை மீறாத லேண்ட் நாங்க எடுக்கிறோம், லேண்ட் அக்விசிஷன் பண்றோம், சட்டப்படி தான் பண்றோம், சட்டப்படி தான் பண்றோம் சொல்றாங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? மனசாட்சி படி பண்றோம், தர்மப்படி பண்றோம், நியாயப்படி பண்றோம், அப்படியே சொல்றாங்க. அப்ப அந்த சட்டம் போடும்போது என்ன பண்ணுங்க, இது நமக்கு வரும்ல, இந்த சட்டத்துல இது மாதிரி பண்ணா நமக்கு வரும்ல, அரசு நிலத்தை எடுக்கும், தப்பு இல்லை. ஆனா மக்களோட கருத்தை உள்ள இம்பார்ட்டன்டா கேட்கணும். மக்களோட கருத்தை இம்பார்ட்டன்டா கேட்கணும். வழிகாட்டி மதிப்புன்னு ஒரு சட்டம் வந்துச்சு சார், 2010 தான் வந்துச்சு. அது வரைக்கும் அது கற்பனை. சந்தை மதிப்பு வழிகாட்டின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதுல என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான விவசாய ஆபீசரு இவங்க வேல்யூ பெற்று பேங்க்காரங்க இவங்களுக்கு ஒப்பீனியன் பெற்று டைட்டில் வேல்யூ முன்பதிவு விவரம்லாம் எடுத்து டாட்டா எடுத்து இந்த இடத்துல சதுரடி இவ்வளவு ரூபாய் நிர்ணயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அது மக்களை கேட்காம இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கணும்ல, அது அவ்வளவு வேல்யூவா போகுதா என்ன பார்க்கணும்ல. நாளைக்கு ஏன்னா இந்த வழிகாட்டி மதிப்பு வச்சு பேப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். வழிகாட்டி மதிப்பு கோர்ட்டுக்கு போனா ஸ்டாம்ப் 3% கட்டணும். இந்த வழிகாட்டி மதிப்பை வச்சுதான் நாளைக்கு கவர்மெண்ட் லேண்ட் எடுத்தா நஷ்டஈடு கொடுப்பான். இந்த வழிகாட்டி மதிப்பை வச்சுதான் பேங்க் லோன் கொடுப்பாங்க. இந்த வழிகாட்டி மதிப்பு வச்சா நீ அரசுகிட்ட புறம்போக்கான பட்டா கேட்டீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு தான் உன பணம் கேட்பாங்க. வழிகாட்டி மதிப்பு தான் லீஸுக்கு புறம்போக்கான கேட்டீங்கன்னா வழிகாட்டி, இந்த வழிகாட்டி மதிப்பு வச்சுதான் உங்களுக்கு நில சம்பந்தமான எல்லா வேலையும் நடக்க போகும். உங்களை கேட்கணும், உங்களை கேட்கணும். சட்டத்துல சொல்லிட்டாங்க சார் உங்களை கேட்கணும். உங்களை கேட்கவே இல்லாம வழிகாட்டி மதிப்பை மாத்திட்டாங்க. மாத்திரம்ல ஒரு ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் போய் மக்களை எல்லாம் கேட்டு விசாரிச்சாம இவங்க பண்ண வழிகாட்டி மதிப்பெல்லாம் செல்லாது சொல்லிட்டாங்க சார். கோர்ட்டு ஒத்துச்சு, செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. திருப்பி மறுபடியும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் மக்கள் எல்லாம் கேட்க போறோம்ட்டு அம்மா தூண்டு விளம்பரம் முடிச்சு. பெய்டு விளம்பரம் இல்லைங்க சார், சும்மா அம்மா தூண்டு. நம்ம மக்களுக்கு ஏற்கனவே போதை இருக்கிறான். என்னது மீடியா போதை, வாட்ஸ்அப் போதை. இந்த ஜியோ வந்தாலும் வந்துச்சு, ராத்திரி எல்லாம் தூக்கம் போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு. கரெக்டாங்க சார்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாக்குறான். இதுல போர்னோகிராபி வேற பாக்குறான். போர்னோகிராபி வந்து மற்ற சினிமா மீடியா இத்தனை ஜிபி போகுதுன்னா போர்னோகிராபி இத்தனை ஜிபி போகுதுன்னு டாடா சொல்லுது. ஃபுல் போதை இருக்கிறாங்க. இதை விட்டுட்டா டாஸ்மார்க்ல இருக்கு, இதை விட்டாங்க டாஸ்மார்க்ல இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒரு வழிகாட்டி மதிப்பு நம்ம தெருவில் வேல்யூ போட்டிருக்காங்களே, இது தப்பா போட்டிருக்காங்களே. நம்ம தெருவை வேல்யூல இருந்து எடுத்துட்டாங்க. அதாவது சார் உங்களுக்கு வந்து 40 அடி ரோடு 2000 ரூபாய் சதுரடி. நீங்க 40 அடி ரோட்ல சந்து 5 அடி சந்துல 3வது வீட்டுல இருக்கீங்க. இந்த சந்துக்கு 500 ரூபாய் 1000 தான் போடணும். கரெக்டா? அதே 4000. உங்களுக்கு புரிஞ்ச சொல்லுவது, நீங்க தூங்குறீங்க பெப்பர் பான், இது சந்து, இது வந்து ராஜா ஸ்ட்ரீட், இது ராஜா ஸ்ட்ரீட் லேண்ட். லேண்ட் ஒண்ணு சேர்க்கணும், சேர்க்கிறேன் அந்த ஏரியாவே. அவன் 15 நாள் டைம் கொடுத்தான்ல, உன் கருத்தை வந்து தெரிவிங்க. நீ போய் தெரிவிச்சியா? தெரிவிக்கலையா? ஏன்? மக்களுக்கு விழிப்புணர்வு. மறுபடியும் நான் கத்துனேன், நான் கூப்பினேன், அதுக்கு புக் எழுதினேன், வீடியோலாம் போட்டேன். ஒருத்தர் மட்டும் போய் கேட்டாங்க. வாட்டி ரியாக்ஷனே கிடையாது. இதுல ஒரு 10 பேர் 15 பேர் ரியாக்ஷன் பண்ணாங்க. இந்த எங்க ஆட்சேபனையை கொடுக்கணும், ஆட்சேபனைய கரூர் மாவட்டத்தில் ஆட்சேபனையை கொடுக்கணுமா? யாருமே வரல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பேப்பர்ல வந்திருக்குல்ல சார் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லா சட்டத்திலையும் மக்கள் கேட்பு இருக்கிறது. ஆனா நீங்க தான் உள்ள போய் நம்ம சட்டம் சொன்னல, நாம தான் உள்ள போறது இல்ல. ரைட்டா? அந்த வேலையை செய்யறது இல்லை. இப்ப சட்ட ஆர்வலர்கள் இயக்கங்கள், மக்கள் ஆர்வலர்கள் இயக்கங்கள் நம்ம வேலை செய்யும். அப்ப சட்டம் போடுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க,
முதல் தூண்ல நீங்க தான் சட்டம் போடணும். கணக்கு என்ன? அது முதலாளிக்கு கொடுத்தாலும் சரி, லேண்டுக்கு அதானிக்கு கொடுத்தாலும் சரி, இந்த நாட்டை நீங்க விலை போட்டு வித்தாலும் சரி, சட்டப்படிதான் நடக்குது. என்ன நடக்குது? அந்த சட்டத்தை நீங்க போட்டதுக்கு நீங்களும் காரணம். நீங்களும் காரணம். அப்ப முதல் தூண் என்னது? முதல் தூண் அந்த பவுண்டேஷனுக்கு எதிராக ஒரு சட்டம். இந்த எந்த சட்டமும் பவுண்டேஷனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. நான் சொன்னல ஒரு பவுண்டேஷன், ஆடு கோழி பலியிட தடை, இப்படி ஒரு சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்டது வந்து பாண்டி மதுரை பாண்டி முனிசிபல் கோயில்ல ஆலய காணும். அந்த டெய்லி கடா வெட்டு மதுரை பாண்டியில கடா வெட்டு. அவங்க இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றதுன்னா, எல்லாருடைய வழிபாட்டு உரிமையும் மதிக்கப்பட வேண்டும், எல்லாருடைய உணவு கலாச்சாரத்தையும் மதிக்கப்படும். எங்க சொல்லுது? கான்ஸ்டியூஷன்ல சொல்லுது. அப்ப அந்த போட்ட சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா இல்லையா? கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்கா? செல்லாதுன்னு கோர்ட்டு சொல்லுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டம் நீங்க போடுறீங்க சார், மக்களாகி நீங்களே போட்ட மாதிரிதான் போட்டாலும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தா, அந்த ஃப்ரேமுக்கு எதிராக இருந்தா அந்த சட்டமே செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு அதிகாரம். கோர்ட் அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், கோர்ட்டுக்கு அதிகாரம். இப்போ சட்டம் போட்டாங்க, அரசியல் கட்சிகள் எல்லாம் நன்கொடை வாங்க வேண்டும் நிறுவனங்களிடம் என்றால் நன்கொடையை அவர்கள் நேரடியாக கட்சி பெயரில் பேங்குக்கு மாத்திடலாம். கரெக்டுங்களா? அப்படி ஒரு ஆக்ட் போட்டாங்களா? நம்ம லாட்டரி அதிபர்ல ஒரு 6000 கோடி கொடுத்துருக்காரா? பாத்தீங்களா? ஜூதாடுறது கிளப்ல கொடுத்தாங்களா? பாத்தீங்களா? எல்லா கம்பெனிக்குள்ள கொடுத்தாங்க. ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குன்னா, சுரண்ட கூடாது, ஒருத்தரை சுரண்ட கூடாது. லஞ்சம் என்பது சுரண்டல். கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அந்த சட்டம் இருக்கு. அது லஞ்சம் தாங்க. லஞ்சத்தை சட்டப்படி வாங்குறாங்க. லஞ்சத்தை சட்டப்படி போட்டு வாங்குறாங்க. சட்டமே இல்லாம டைரக்டா கம்பெனில அக்கௌண்ட்ல போடுறத விட லீகலா நாமெல்லாம் ஒரு பாஸ் பண்ணி எல்லா எம்எல்ஏ எம்பியும் போட்டுதான். நம்ம மக்கள் கருத்து கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சாங்க உங்களுக்கு? அந்த வரைவு வந்துச்சு இல்ல, என்னைய சட்டம் நம்ம கேட்கணுமா இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்களா? ஜோக்கர் படம் பாத்தீங்களா? என்னங்க சார் இது சட்டம் கேட்கணுமா இல்லையா? நீங்க கேட்கவே இல்லை. நீங்க எங்க இருந்தீங்க? போதையில இருந்தீங்க. அவன் போட்டா வசூல் பண்ணிட்டான். ஆனா யாரும் சமூக ஆர்வலர் கொஞ்சம் அறிவுள்ள தலைவர் இருப்பாங்கல்ல, கோர்ட்டுக்கு போறாங்க.